மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கீழக்கரை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க வந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட கீழக்கரை கிராமத்தில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிரந்தர அந்த ஏர் தழுவுதல் அரங்கத்தை இன்னும் சற்று நேரத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ந்து இங்கே அந்த ஜல்லிக்கட்டு போட்டியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளோடு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அரங்கினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி அந்த அரங்கை திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தி.மூர்த்தி, அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என பலரும் உடன் இருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் இந்த அரங்கம் அமைப்பதற்கான நிதியானது ஒதுக்கப்பட்டு பணிகளானது தொடங்கிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த அரங்கை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து இருக்கிறார். தொடர்ந்து இங்கே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கலைஞரினுடைய மார்பளவு சிலையையும் திறந்து வைக்க இருக்கிறார். அதே போல இந்த அரங்கிற்கு வெளியே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏர், அதாவது மாடுபிடி வீரர் ஏரை ஏர் தழுவுதல் அந்த சிலையையும் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த அரங்கிற்கு உள்ளே விழா பேருரையும் ஆற்ற இருக்கிறார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியையும் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தோம் என்றால் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியையும் அமர்ந்து பார்வையிட இருக்கிறார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு பார்வையாளர்கள் ஏற்கனவே உள்ளே அமர்ந்து இருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அரங்கிற்குள்ளே அமர்ந்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ரிப்பன் வெட்டி இந்த அரங்கை திறந்து வைத்ததோடு கலைஞரினுடைய சிலையையும் திறந்து வைத்து இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என பலரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக 5000 பார்வையாளர்கள், 3 மாடங்கள் அமைக்கப்பட்ட 5000 பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூடுதலாக வரக்கூடிய மக்களும் வெளியே அமர்ந்தபடி LED திரை மூலம் பார்ப்பதற்கும் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கிறது. மக்கள் வெயிலில் இல்லாமல் இருக்க அவர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு தனியாக ஷெட்டும் அமைக்கப்பட்டு நிழலில் அமர்ந்து LED திரையில் பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாகவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையில் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஆகிய 2 ஜல்லிக்கட்டுகள் அரசு தரப்பில் நடத்தப்படும். ஆனால் தற்பொழுது கீழக்கரையில் தற்பொழுது இந்த அரங்கமானது தொடங்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதிலும் இனிமே ஒவ்வொரு ஆண்டும் அரசு தரப்பில் இங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடத்தப்பட்டு அதற்கான அந்த பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சுமார் 62 கோடி மதிப்பீட்டில் 66 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏர் தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கி வைத்து இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியையும் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாகவே பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டுகளும் பொங்கல் விழாவிற்கு பிறகு தை மாதம் முழுவதும் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் தமிழர்களினுடைய அந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பெயர் போன மதுரையில் பார்த்தோம் என்றால் இந்த போட்டியினுடைய போட்டி சிறப்பாக நடக்கும். அந்த சிறப்பிற்கு மேலும் சிறப்பூட்டும் வகையில் தற்பொழுது மதுரை மண்ணில் பார்த்தோம் என்றால் கீழக்கரை கிராமத்தில் இந்த பிரம்மாண்ட நிரந்தர ஏர் தழுவுதல் அரங்கமானது தற்பொழுது தொடங்கப்பட்டு
இருக்கிறது. மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளோடு இந்த பகுதியானது வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவே ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஏர் தழுவுதல் நடத்தப்படும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய அளவிலான மைதானத்திலோ அல்லது ஏதாவது ஒரு தெருக்களிலோ வந்து தற்காலிகமான முறையில் அதற்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடக்கும். அப்படி நடத்தப்படும் பொழுது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் வந்து அதில் இருக்கும். குறிப்பாக அந்த பகுதி மக்கள் அவர்களே நிதி திரட்டி அந்த அரங்குகளை வந்து தற்காலிகமான முறையில் மரக்கட்டைகள் கொண்டு தற்காலிகமான முறையில் அந்த வாடிவாசல் உள்ளிட்டவை வந்து அமைப்பார்கள். அங்கே வந்து தற்காலிகமான முறையில் மருத்துவ குழுக்கள் இருக்கும். அதே போல போக்குவரத்து நெரிசல் என்பது அங்கே காணப்படும். ஆனால் தற்பொழுது வந்து இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக தற்பொழுது இந்த அரங்கமானது வந்து அமைக்கப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து இருக்கிறார். இதில் பார்த்தோம் என்றால் ஒரே நேரத்தில் 5000 பேர் வரை அமர்ந்து பார்க்கலாம். அதே போல கூடுதலாக வரக்கூடிய மக்களும் வெளியே அமர்ந்து பார்ப்பதற்கேற்ற வகையில் ஒளி அதாவது LED திரை மூலம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனையும் வந்து மக்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். வாடிவாசல் அதாவது பிரம்மாண்டமான முறையில் அந்த வலுவான அந்த வாடிவாசலில் இருந்து சீறி வரக்கூடிய காளைகளை அடக்குவதற்காக தற்பொழுது வந்து பார்த்தோம் என்றால் மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியையும் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்றைய தினம் வந்து 500 மாடுகள் அதே போல 300 மாடுபிடி வீரர்கள் வந்து களம் காண்கிறார்கள். இதில் வெற்றி பெறக்கூடிய வீரர் மற்றும் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு தலா ஒரு மகேந்திரா தார் காரானது வந்து பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பின் மூலமும் அதே போல முதலமைச்சர் அவர்கள் வழங்கக்கூடிய வகையிலும் 2 தார் கார்கள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. அதே போல அரசு தரப்பில் முதல் பரிசு பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாயும் அதே போல 2ஆம் பரிசு பெறுவோருக்கு 50,000 ரூபாயும் வந்து அரசு தரப்பில் வந்து வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது அதாவது தமிழ்நாட்டினுடைய நிரந்தர ஜல்லிக்கட்டு மைதானத்தில் தொடங்கக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்ற பெருமையையும் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்தோம் என்றால் சற்று நேரத்திற்கு முன்பு வருகை தந்து இருந்த முதலமைச்சர் அவர்கள் ரிப்பன் வெட்டி இந்த அரங்கை வந்து மக்களினுடைய அந்த பயன்பாட்டிற்கு வந்து தொடங்கி வைத்து இருக்கிறார். தற்பொழுது இன்றைய தினம் வந்து நடைபெற்று இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அடுத்த 4 சனிக்கிழமைகளில் மாவட்ட நிர்வாகங்கள் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றும் அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் மற்ற தென் மாவட்டங்களை சேர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்படும் என்றும் வந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாகவே பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் தற்காலிகமான முறையில் அது வந்து அமைக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் அதில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் வந்து இருக்கும். காளை உரிமையாளர்களுக்கும் காளைகளுக்கும் அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் அதே போல அங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் என அனைவருக்கும் வந்து ஏற்ற ஒரு வகையில் தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக தற்பொழுது இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.